सान्द्रानन्दावबोधात्मकम् अनुपमितं कालदेशावलिभ्या निर्मुक्तं नित्यमुक्तं निगमशतसहस्रेण निर्भास्यमानम् अस्पष्टं दृष्टमात्रे पुनरुपुरुषार्थात्मकं ब्रह्मतत्त्वं तत्तद्वाद्भावि साक्षात् गुरुपवनपरे हन्दभाग्यं जनानां शान्ताकारं कलुषहरणं सत्यसायि सर्वेशं पत्नीवासं प्रशान्तनिलयं भुक्तिमुक्तिप्रदातं विद्यानन्दं परमचरितं दिव्यतेजो विकासं वन्दे साई हरिहरतेजं परमकल्याणनामं सर्वनामधरं शान्तं सर्वरूपधरं शिवं सच्चिदानन्दम् अद्वैतं सत्यं शिवं सुन्दरम्. Pronouns at the lotus feet of Swami who is here. நம்ம கூட இருக்கக்கூடிய சுவாமி, எங்கேயும் இருக்கக்கூடிய சுவாமி, எல்லாருடைய இதயத்தில் இருக்கக்கூடிய சுவாமி. அந்த சுவாமிக்கு ஆயிரம் ஆயிரம் கோடி நமஸ்காரங்கள் சொல்லிக்கிறேன். முதல்ல ஒரு விண்ணப்பம் வச்சுக்கிறேன். என்னன்னா, பிறந்தது கோயம்புத்தூராக இருந்தாலும் ஒரு +2 வரைக்கும் பக்கத்து ஊரில் இங்கே இருந்த அந்த பார்டர் தாண்டா பக்கத்து ஊரில் இருக்கக்கூடிய பாலக்காடில் தான் கொஞ்சம் படிக்க வேண்டியதாக வந்துச்சு. அதனால என்னோட தமிழ் கொஞ்சம் மலையாளமாக தெரிஞ்சால் நீ யாரும் திட்டக்கூடாது. ரத்தத்தில் தான் கொஞ்சம் மலையாளம் கலந்துருக்கு. ஆனால் மூச்சுக்காத்து எப்பவுமே தமிழ் தான் இருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டில் தான் வேலை பண்ணிடுவோம், தமிழ்நாட்டில் தான் பிறந்தோம், அம்மா பேசக்கூடிய பாஷை தமிழ். ஸோ அதனால் தமிழ் தான் மூச்சுக்காற்று. மலையாளம் கொஞ்சம் அப்படியே பக்கத்தில் போனதுனால கொஞ்சம் மலையாளம் உள்ள வந்துச்சு. ஸோ அதனால் எல்லோரும் தமிழ் பேசும்போதே எல்லாரும் மலையாளியாக கேட்குறாங்க. ஐயோ மலையாளி இல்லை, தமிழ் தான். இருந்தாலும் கொஞ்சம் அப்படி ஒரு சாயம் வரும். இன்னைக்கு ஒரு 3 days முன்னாடி ஷியாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கிளாஸ்மேட், என்னோட ஜூனியர், அவரை கூப்பிட்டு சுவாமி பற்றி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நான் ஏதோ சமித்தி நினச்சேன், ஏதோ சுவாமி பஜனை நடக்கக்கூடிய சமித்தி நினச்சேன். அப்புறம் பார்த்தா இல்லை நானாநாயி அப்படின்னு. அப்புறம் நானாநாயி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அது இப்போ வரக்கூடிய ஒரு பாக்கியம், உங்களெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் சுவாமி கொடுத்ததுக்கு சுவாமிக்கு ஆயிரம் ஆயிரம் நன்றி சொல்லிக்கிறேன். இன்னைக்கு நம்ம சுவாமியோட ஆராதனா தினம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டாடுறோம். 2012 ஏப்ரல் 24 அன்னைக்கு எல்லா மகா குருக்களும் எப்படி உடம்ப தன்னோட சரீரத்தை விட்டாங்களோ அதே மாதிரி சுவாமி தன்னோட சரீரத்தை விட்டாங்க. ஆனால் அந்த சரீரம் ஒரு சரீரம் மட்டும்தான். ஆனால் அதுக்கு மேலே சுவாமி வந்து சரீரம் இல்லை, நான் எல்லா பக்கம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இப்போவும் இருக்கிறார், இப்போவும் நம்ம கூட இருக்கிறாங்க. ஸோ ஃபியூ இன்சிடென்ட்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். 2009 நான் போய் ஜாயின் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இயர் நான் சுவாமியோட காலேஜில் அப்ளை. எனக்கு ஆக்சுவலி வந்து எங்கள் வீட்டில் எல்லாரும் சொல்லி கொடுத்தது என்னென்னா, சுவாமியோ கிருஷ்ணரோ ராமரோ இல்லை துர்காவோ இல்லை அப்பாவோ எல்லாம் ஒன்றுமே இல்லை. நமக்கு சுவாமி தான் எல்லாமே. அப்பா, அம்மா, அண்ணா, குரு, தெய்வம் எல்லாமே சுவாமி தான். ஸோ அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போவுமே சொல்லுவாங்க, சுவாமி காலேஜில் போனால் சுவாமி பக்கத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையை சின்ன வயசுல இருந்தே தூண்டி விட்டாங்க. ஸோ 12th முடிச்சதுக்கப்புறம் சரி என்ன படிக்க போகிறோன்னு எனக்கு தெரியாது, ஆனால் சுவாமியை பார்க்கறதுக்கு படிக்க போகிறோம் அப்படின்னு தெரியும். ஸோ 2009 அப்ளை பண்ணேன். ஆனால் சுவாமி அங்கே அட்மிஷன் தரல. திருப்பி 2010 ஒரு வருஷம் வெயிட் பண்ணி திருப்பி 2010 அப்ளை பண்ணேன். சுவாமி அட்மிஷன் கொடுத்தாரு. அந்த 1 year 2009 to 2010 வந்து அவ்வளோ ஒரு டிப்ரெஷனான ஒரு ஸ்டேட்னா, வேற ஒன்றும் வாழ்க்கையில் இல்லை, சுவாமி மட்டும்தான் வேணும், சுவாமியோட காலேஜில் படிக்கணும், சுவாமியை டெய்லி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர். சுவாமி நான் என்ன நினைச்சோமோ அது நடக்கல. ஸோ அதனால ஒரு டிப்ரெஷன் ஆகக்கூடிய ஒரு ஸ்டேட். ஸோ 2010 அட்மிஷன் கிடைச்சோன்னா அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா சுவாமியை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டே அம்மா எல்லாம் கொண்டு வந்து விட்டாங்க புட்டபர்த்தியில். ஸோ ஃபர்ஸ்ட் டே சுவாமியை பார்க்க போகிறோம். அவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்குது. லெட்டரில் எழுதிக்க சுவாமி தேங்க்யூ சுவாமி, இருந்தாலும் நீ ஒரு வருஷம் என்னை வெயிட் பண்ண வச்சிடக்கூடாது, இருந்தாலும் பட் யூ கேவ் அட்மிஷன், தேங்க்யூ சுவாமி அப்படின்னு நான் லெட்டர் எழுதி வெயிட் பண்ணுறேன். ஏன்னா ஸ்டூடெண்ட் ஆகி சுவாமியை பார்க்குறேன். முன்னாடி சுவாமி பார்த்துருக்கேன், ஆனால் ஸ்டூடெண்ட் ஆகி பக்கத்தில் சுவாமியை பார்க்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பாக்கியம். ஸோ அங்கேருந்து சுவாமி வராரு. எப்போவுமே தெரியும், மாயா சூத்திர நாடகதாரி அப்படின்னு சுவாமிக்கு வேற ஒரு பேர். ஏன்னா நம்ம மாயிலேயே போட்டு சுத்த வச்சிருவாரு. ஸோ சுவாமி அங்கேருந்து வராங்க, வந்து பக்கத்தில் வராங்க. நானும் இங்கேருந்து சுவாமி ட்ரை பண்ணுறேன். சுவாமிக்கு அந்த லெட்டர் கொடுக்குறதுக்கு நான் ட்ரை பண்ணேன். சுவாமி பார்க்கல. சுவாமி பக்கத்தில் இருக்கிற என்னோட இந்த சைடில் இருக்கிற குழந்தைய பார்க்குறாங்க, இந்த சைடில் இருக்கிற குழந்தைய பார்க்குறாங்க, நான் என்ன பார்க்கல. ஆனால் சுவாமி கண்டு எட்டக்கூடிய தூரம் தான். ஆனால் சுவாமி பார்க்கல.
திடீர்னு எனக்கு என்னன்னு தெரியல, சம் கைண்ட் ஆஃப் என்னமோ நான் பண்ணுறது சரியில்லையோ அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த லெட்டர் எழுதிட்டு சுவாமியை அம்மா அப்படின்னு கூப்பிட்டேன். த மொமெண்ட் நான் சுவாமி அம்மான்னு கூப்பிட்டேன், ஏதோ சுவாமி அந்த அந்த குரலுக்காக வெயிட் பண்ண மாதிரி அம்மான்னு கூப்பிட்டோன்னே சுவாமி திரும்பி அந்த லெட்டரை வாங்கி, ஓ வந்துட்டியா, பாத நமஸ்காரம் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் தட் இஸ் த ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் சுவாமி. ஸோ அப்படியே போயிட்டுருக்கு, எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு. ஸோ வீட்டுக்கு வரணும், வெக்கேஷன் டைம் வீட்டுக்கு வரணும். ஸோ எனக்கு பாவக்காய், நிறைய குழந்தைங்களுக்கு பாவக்காய் பிடிக்காது, இப்போவும் எனக்கு பாவக்காய் பிடிக்காது சுத்தமாக. ஆனால் வீட்டில் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் பாவக்காய் சாப்பிடணுங்கிற ஒரு ரூல் கண்டிப்பாக வீட்டில் இருக்குது. வீட்டுக்கு போகலாம். இந்த ஹாஸ்டல் ஃபுட்டு பிரமாதமாக இருக்கும், ஹாஸ்டல் ஃபுட்டில் பாவக்காய் சேர்க்க மாட்டாங்க. ஆனால் வீட்டில் போனால் கண்டிப்பாக பாவக்காய் சாப்பிடணும்னா கட்டாயமாக அம்மா சொல்லி சாப்பிட வச்சுருவாங்க. ஸோ வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஒரு நாள் அம்மா பாவக்காய் சமைச்சிருக்காங்க. ஸோ அம்மா சொல்லிட்டு போகிறாங்க, நல்லா பாவக்காய் நல்லா சமைச்சு வச்சுருக்கேன், வேஸ்ட் பண்ணக்கூடாது, நீ சாப்பிட்றணும் அப்படின்னு அம்மா சொல்லிவிட்டு அம்மா கொஞ்சம் வெளியே போகிறாங்க. ஸோ லஞ்ச் டைமில் நான் மட்டும்தான் இருக்கேன். நான் நினைக்கிறோம் நான் மட்டும்தான் இருக்கேன் வீட்டில். அங்கே ஜெகம் எல்லா பக்கமும் சுற்றி இருக்கக்கூடிய சுவாமியை நம்ம ஒரு நிமிஷம் அப்போ மறப்போம் இல்லையா. ஸோ நான் என்ன பண்ணேன், ஸ்லோவாக அந்த பாவக்காய் கொண்டு அந்த சைடு அப்படியே கொட்டிட்டு திரும்பி வந்து எல்லா பாத்திரம்லாம் கழுவி தயிர் ஊற்றி சாப்பிட்டேன். அம்மா வந்துட்டாங்க. எல்லாம் பார்த்துட்டு என்னடா பாவக்காய் பூரா ஒன்றுமே பாக்கி வைக்காமல் ஃபுல்லாக சாப்பிட்டு அப்படின்னு. அம்மா உங்கள் பாவக்காய் நீங்கள் இன்னைக்கு பண்ணது அவ்வளோ நல்லா இருந்துச்சுமா, அமோகமாக இருந்துச்சு, அதெல்லாம் பூரா சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி முடிஞ்சு அந்த நாள் அங்கே முடிஞ்சு 1 மந்த்துக்கு அப்புறம் திருப்பி போட்டு வெக்கேஷன் ஓப்பன் பண்ணி, காலேஜ் ஓப்பன் பண்ணி வெக்கேஷன் எல்லாம் முடிஞ்சு திருப்பி போகிறேன். திருப்பி போகும்போது ஃபஸ்ட் டே எல்லோரும் இருக்காரு. சுவாமி எல்லாருக்கிட்டையும் கேட்குறாங்க, நான் எப்படி இருந்துச்சு வெக்கேஷன், அம்மா அப்பா நல்லா பார்த்தியா, அம்மா அப்பா என்ன சொன்னாங்க, நீ அம்மா அப்பாவுக்கு என்ன வேலை செஞ்ச அப்படின்னு எல்லா குழந்தைங்கிட்ட கேட்டுருவாங்க. என்கிட்ட வந்தோடனே சுவாமி என்ன சொன்னாங்கன்னா, பாவக்கா அப்போ இந்த டியூப்லைட் தெரியல, பாவக்கா சொல்கிறாங்க. திருப்பி சுவாமி என்ன பார்த்து பாவக்கா சுவாமி சுவாமி அப்படியே போயிட்டாங்க. என்ன சுவாமி பாவக்கா சொல்லிட்டாங்களேன்னு திரும்பி வந்து யோசனை பண்ணும்போது, ஐயோ 1 மாதம் முன்னாடி நான் பாவக்காய் கொட்டினது இங்கே சுவாமி புட்டபர்த்தி எத்தனையோ கிலோமீட்டருக்கு அப்புறம், மைல்ஸுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய புட்டபர்த்தியில் சுவாமி தெரியும் அப்படின்னா நம்ம யாரும் சுவாமி கண்ணில் தப்பிக்கவே முடியாது. எந்த ஒரு ஆக்டிவிட்டி பண்ணும்போதும், எந்த ஒரு விஷயம் நம்ம பண்ணும்போதும் we think that சுவாமி is watching us அப்படின்னு பார்த்தா நம்ம நல்லது மட்டும்தான் பண்ணுவோம். இப்போ சொன்னாலே சுவாமி ஒரு அம்மா. இப்போ எனக்கு ஆக்சுவலி நான் யோசிப்பேன், சுவாமி எனக்கு கூப்பிட்டேன், இப்படி கூப்பிட்டேன், என்னடா நீ பாவக்காய் சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொடுத்துருந்தா சுவாமி ஒரு பெரிய பக்கத்துலேயே போக முடியாது, அதுக்கப்புறம் பயந்துட்டு. ஆனால் சுவாமி ஒரு அப்பா மாதிரி, பாவக்காய் நான் தெரியும், நெக்ஸ்ட் அதில் ஒரு இது இருக்குது, நீ நெக்ஸ்ட் டைம் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு தான் சுவாமி சொல்கிறார். எனக்கு தெரியும் நீ என்ன பண்ணாலும் எனக்கு தெரியும், அதனால் நெக்ஸ்ட் டைம் பண்ண. அப்போ ஒரு அப்பாவா சுவாமி நமக்கு ஒரு ஸ்ட்ரிக்டான அப்பா, ஆனால் நல்லா பேசக்கூடிய ஒரு அப்பாவாக இருக்கு. அடுத்தப்போ ஒரு ஃப்ரெண்டாக சுவாமி எப்படி இருக்காங்க அப்படின்னா, நாங்கள் இதே மாதிரி தான் வெக்கேஷனுக்கு தீபாவளி ஹாலிடேஸ் வரும். அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எக்ஸஸ் சுவாமி சொல்லுவாங்க சீலிங் ஆன் டிசைர்ஸ். ஒரு நாள் 2 காஃபி குடிக்கிறேன்னா சுவாமி சொல்லுவாங்க கட் 2 காஃபியில் 1 காஃபி கட் பண்ணிவிட்டு ஒரு காஃபி சாப்பிட்டு ஒரு காஃபியில் இருக்கக்கூடிய மிச்சம் அந்த பணத்தை சேமித்து வச்சு நீ ஊருக்கு போகும்போது நாராயண சேவை பண்ண அப்படின்னு எப்பவுமே சுவாமி எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது. ஸோ எப்போவுமே நாங்கள் என்ன பண்ணுவோம், மிச்சம் இருக்கிற காசெல்லாம் ரொட்டியில் போட்டு அதை ஒரு மூட்டை கட்டி தீபாவளிக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸோ இல்லை ஃபுட்டோ வாங்கி கொடுக்குற மாதிரி அப்படி நம்ம சாய் சொல்கிறோம் எல்லோரும் அப்படி பிளான் பண்ணுவோம். ஸோ ஒரு வாட்டி இப்படி ஆயிடுச்சு, எல்லாம் ரெடி பண்ணிட்டோம், பைசா சேமிச்சாச்சு, திரும்பி வீட்டுக்கு போனோம். ஸோ அன்றைக்கி அந்த டைமில் ட்ரெயின் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகலை, பஸ்ஸுக்கு தான் புக் பண்ணியிருந்தாங்க அந்த டைம். ஸோ ஃப்ரம் பெங்களூர் டு கோயம்புத்தூர், பெங்களூர் வரைக்கும் வந்தாச்சு. பெங்களூர் வந்தோட சரியான மழை. திடீர்னு அந்த பஸ்ஸில் ஓனர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, சார் நாங்கள் பிக்கப் பாயிண்ட் வந்து கொஞ்சம் மாற்றிட்டோம், நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு ஒரு சேட்டலைட் அப்படின்னு சேட்டலைட் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு இடம் சொல்லிட்டு நீங்கள் அங்கே வந்துருங்க அப்படின்னா. ஸோ அட் டைம் பெங்களூர் இஸ் குவைட் நியூ, நமக்கு ஒன்றுமே தெரியாது பெங்களூரில். சரி அப்படின்னு சொல்லிட்டு மழையும் மழை, அங்கேருந்து ஒரு பஸ்ஸுக்காகவே ஒரு ஆட்டோ பிடிச்சாச்சு. ஆட்டோ பிடிச்சிட்டு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு இடத்துக்கு இறங்கிட்டோம்.
அப்போ இறங்குறதுக்கு அப்புறம் திருப்பி அவர் ஃபோன் பண்ணிட்டு சொல்கிறாங்க, இல்லை இல்லை நீங்கள் வந்த இடம் தப்பு, நீங்கள் வேறு இடத்துக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அது தெரியல. ஸோ அந்த அண்ணாவே இருக்காங்க. ஸோ அந்த அண்ணா கிட்ட சொன்னாங்க, அது கொஞ்சம் அது பவர் இல்லை சார். ஸோ என் தோளில் ஒரு பேக் இருக்குது. அந்த தோளில் இருக்கக்கூடிய பேக் கொஞ்சம் ஓப்பனில் இருந்துச்சு. அது எனக்கு தெரியல, மேபி அது அங்கேருந்து வரும்போதே இருக்கான்னு தெரியல. ஸோ கொஞ்சம் ஓப்பனில் இருந்துச்சு. அதுக்குள்ள ஒரு பர்ஸ் இருந்துச்சு. ஸோ கரண்ட் போயிடுச்சு. நான் திருப்பி இந்த ஆட்டோவில் ஏறி என்ன பேக் ஓப்பனில் இருக்குன்னு பார்க்கும்போது அந்த பேக்குள்ளே இருக்கக்கூடிய பர்ஸ் காணும். ஸோ பெங்களூர் நமக்கு லாங்குவேஜ் தெரியாது, யாரையுமே தெரியாது, பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை. எனக்கு ஆனால் டென்ஷன். ஏன்னா நான் எப்படியோ பஸ் ஏறிடுவேன். இந்த அண்ணா அந்த இடத்துல கொண்டு போய் விட்டுருவாங்க. நான் இந்த அண்ணாவுக்கு பணம் கொடுக்கணுமே, எப்படி நம்ம பணம் கொடுப்போம் தெரியல. மனசுக்குள்ள பூரா சுவாமி 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 என்ன பண்ணுறது மனசுக்குள்ள பூரா இதுதான் டென்ஷன். அந்த இடம் வந்தாச்சு, இறக்கி விட்டாங்க. இறக்கி விட்ட போது என்னோட கையில் ஒரு சுவாமியோட ஒரு மோதிரம், ஒரு சின்ன அப்போல்லாம் அந்த பிளாஸ்டிக் மோதிரம் கிடைக்கும், சுவாமியோட ஃபோட்டோ போட்டு அந்த மோதிரம் கையில் இருந்துச்சு. ஸோ நான் இறங்கிட்டு அண்ணாகிட்ட சொன்னேன், அண்ணா பஸ்ஸு காணாமல் போயிடுச்சு, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் தமிழ் தான் சொல்கிறேன், எனக்கு பர்ஸு காணாமல் போயிடுச்சு, எனக்கு என்னென்னு பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் நாங்கள் கொஞ்சம் பணம் சேமித்து வச்சுருக்கோம். எந்த பணம்? அந்த சீலிங் ஆன் டிசைர்ஸ் பண்ணி மற்ற குழந்தைகளுக்காக ட்ரெஸ் வாங்குறதுக்கும் ஃபுட்டு வாங்குறதுக்கும் வாங்கி வச்சக்கூடிய பணம். சரி, இந்த பணம் மட்டும்தான் இருக்குது, இதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆட்டோ நபர் திருப்பி என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஓ, நீங்கள் புட்டமர்த்தியில் இருந்து வரீங்களா அப்படின்னு கேட்டார். ஆமாம், புட்டமர்த்தியில் இருந்து. என் சுவாமியோட ஃபோட்டோ அவர் பார்த்துட்டார். அவர் சொன்னார், போன மாதம்தான் என்னோட குழந்தைக்கு அங்கே ஹார்ட் சர்ஜரி நடந்துச்சு. சுவாமி அங்கே போனால் ஒரு பைசா கூட அங்கே வாங்கலை. நீங்கள் சுவாமியோட இடத்துலேருந்து வரேன்னு சொன்னீங்க, நீங்கள் எதுக்கு எனக்கு பணம் கொடுக்கணும்? நீங்கள் எனக்கு பணம் கொடுக்க வேண்டாம், நீங்கள் இந்த பணத்தை நீங்கள் திரும்பி வீட்டுக்கு கொண்டு போங்க, உங்களை பஸ் ஏற்றி விட்டுட்டு நான் போகிறேன் அப்படின்னு அந்த நபரை எனக்கு தெரிவிச்சு சொன்னாங்க. அப்போ யோசித்தேன், நமக்கு எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, பெங்களூரு பெரிய சிட்டி, யாரையோ தெரியும். ஆனால் யாருமே அந்த டைமில் நமக்கு ஹெல்ப்புக்கு வரல. ஆனால் அந்த பகவான் சகல சர்வச்சராச்சரங்களிலும் நிறைஞ்சிருக்கக்கூடிய அந்த பகவான் நமக்கு தேவைப்படும் போது, அதான் சொல்லுவாங்க, நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, ஹாய் 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 சொல்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நல்லது நடக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனால் நமக்கு திடீர்னு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும்போது யார் நிற்பாங்க அப்படின்னு சொன்னால் அது நம்ம சுவாமியில் நமக்கு பிடிச்ச எந்த தெய்வமாக இருந்தாலும் அது சுவாமி ரூபத்தில் சுவாமி வந்துடுவார். என்னோட கிளாஸ்மேட், சார் எனக்கு டைம் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் இன்டிமேட் பண்ணியிருக்கேன். என்னோட கிளாஸ்மேட் சூரியநாராயணன் அப்படின்னு, நான் எங்கே போகும்போது நான் அவனை எடுத்துகிட்டு போவேன்னா அவனோட டிவோஷனுக்கு அவன் ஒரு பெரிய எக்ஸாம்பிள். அவனையும் இதே மாதிரி சுவாமி மேலே பைத்தியம். எல்லாரும் எதோ ஒரு 20-22 வயசான குழந்தைங்க இந்த காலத்தில் எதோ பைத்தியமாக சுற்றுறாங்க இல்லையா? ஆனால் அந்த டைமில் சுவாமி மேலே பைத்தியம், கடவுள் மேலே பைத்தியம் அப்படின்னா வெரி ஃபியூ. இப்போ அவன் ரொம்ப சுவாமினா அவனுக்கு உயிர். ஃபஸ்ட் அவன் என்ன பண்ணுவான்னா 3:30 காலேஜ் முடிஞ்சிடும். அவன் 3 o'clock இருக்கிற கிளாஸ் வந்து பங்க் பண்ணிடுவான். ஏன்னா ஸ்கூல் ஹாஸ்டல் வந்து குளிச்சுட்டு ஃபஸ்ட்டு லைன் அவன் தான் போய் போயிடுவான். ஸோ அவனுக்கு திடீர்னு என்னாச்சுன்னா ஒரு 4 days 5 days வைரல் ஃபீவர் வந்துச்சு. இவன் ஃபுல்லாக டெய்லி ஃபஸ்ட் லைனில் உட்காரக்கூடிய குழந்தை. அன்றைக்கி சுவாமி தரிசனம் 4 நாள் ஆச்சு, 5 நாள் ஆச்சு, 6 நாள் ஆச்சு சுவாமியை பார்த்து. ஒரு நாள் அவன் சொன்னால் எனக்கு முடியல, சுவாமியை பார்க்கணும் போல இருக்காது, எனக்கு ஒரு 3 நாள் பேராசிட்டமால் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்பென்சரி 2-3 பேராசிட்டமால் ஒட்டுக்கா சாப்பிட்டு அப்படியே வெறும் காரோட தான் நடப்பான். ஓடி போய் அங்கே போகிறாங்க. இவன் ஓடி போகிறானே, இவனுக்கு ஏதாச்சும் ஆகுதுன்னு நான் பின்னாடி ஓடி அவனோட ஃபஸ்ட் லைன் உட்கார. அவனுக்கு அவ்வளோ ஃபீவர், தொட்டாலே அப்படியே நம்ம சொல்லுவாங்க ஜுரம் அடிக்கும்போது எப்படி அப்படியே வேகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவன் பக்கத்தில் உட்காரும்போது அவனோட உடம்பு தொட முடியல, அந்த அளவுக்கு டெம்பரேச்சர் இருக்குது. ஸோ சுவாமி வந்தார். சுவாமி வந்து வேறு ஏதோ லெட்டர் எழுதினான். சுவாமி வந்தார், என்ன பார்க்கல, ஒரு நிமிஷம் அவனை பார்க்கல, அப்படியே போயிட்டான். ஸோ நான் மனசில் நினச்சேன், சரி அது உன்னெல்லாம் யாருமே கடவுள்னு சொன்னேன். இவன் 4-5 நாளாக அவனுக்கு உடம்பு முடியல, இப்போவும் அவனுக்கு உடம்பு முடியல. அவன் 5-6 மெடிசன் சாப்பிட்டு ஒட்டுக்கா சாப்பிட்டு உன்னை பார்க்க வரும்போது நீ அவனை பார்க்காம போறீங்க, உனக்கே நியாயமா? உன்னெல்லாம் யார் கடவுள் சொன்னாங்க? ஒரு தாட், ஒரு ஃப்ளாஷ் அப்படியே மனசில் அடிச்சிச்சு. சரி, சுவாமி அப்படியே போய் திரும்பி பார்த்தா சுவாமி இந்த செகண்ட் ரவுண்ட் எடுத்து இவன் முன்னாடி வந்து சூரியநாராயணன் முன்னாடி லெட்டர். ஸோ இவன் அந்த லெட்டர் கொடுத்தா, பாத நமஸ்காரம் தீஸ்கோ சுவாமி சார். இப்போ பாத நமஸ்காரம் எடுக்கணும் சுவாமி சொன்னாங்க. இல்லை இப்படி பாத நமஸ்காரம் எடுக்கக்கூடாது, உன்னோட தலையை என்னோட பாதத்தில் சுவாமி ஆக்சுவலாக காமிச்சாங்க, உன்னோட தலையை என்னோட பாதத்தில் வச்சு நீ வந்து பாத நமஸ்காரம் எடுக்கணும் அப்படின்னு. ஸோ அவன் ஸ்பெக்ஸ் எல்லாம் கழட்டி கையில் கொடுத்துட்டு அவன் பாத நமஸ்காரம் எடுத்து அது வரை
எக்ஸாஜரேஷன், ஒரு பிஞ்ச் ஆஃப் எக்ஸாஜரேஷன் இல்லாமல் நான் அவங்க முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணுறேன். அவன் அவ்வளோ ஜுரம் இருந்த பையன் திரும்பி வந்து உட்காரும் போது அவனோட பாடி இஸ் லைக் கோல்டு வாட்டர் பாட்டில் நம்ம எப்படி தொழும் அந்த மாதிரி இருந்துச்சு. வேர் இஸ் தட் ஃபீவர், வேர் இஸ் தட் ஃபீவர் காட் அப்படின்னு அடுத்த நாள் எங்களுக்கு சத்யஜித் சுவாமியோட கூட இருக்கக்கூடிய அந்த பிரதர் சொல்லி வச்சாங்க, சுவாமி இஸ் நாட் கமிங் ஃபார் வர்ஷிப் பிகாஸ் சுவாமி இஸ் ஹேவிங் ஹை ஃபீவர். நமக்கு ஒரு ஜுரம் வருது, எல்லாரும் மருந்து கொடுப்பாங்க, இல்லை ஒரு டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போவாங்க, இல்லைன்னா ஒரு 2 மணி நேரம் நம்ம கூட இருந்து டேக் கேர் பண்ணுவாங்க. ஆனால் எனிபடி இஸ் ரெடி. எவ்வளோதான் என்னோட நண்பன் சொன்னாலும், எவ்வளோதான் நீ என்னோட குழந்தைன்னு சொன்னாலும், எவ்வளோதான் நான் உன்னோட அம்மா சொன்னாலும், எனக்கு இருக்கிற வலி கொஞ்சம் நான் எடுக்க முடியுமான்னு கேட்டால் உலகத்தில் யாருமே எடுக்க மாட்டாங்க. அப்புறம் யார் அந்த வலி எடுப்பாங்க அப்படின்னா அந்த சுவாமி மட்டும், அந்த கடவுள் மட்டும்தான். எங்கேயோ அப்போ நான் யோசிப்பேன், சுவாமி ஒரு ஃபீவருக்கே நீ இப்படி எடுத்தா எத்தனையோ உலகத்தில் உன்னை பாடக்கூடிய நபர்கள், உன்னோட சேவை செய்யக்கூடிய நபர்கள், ஒரு தலைவலி, ஐயோ சுவாமி ஒரு தலைவலின்னு வரும்போது அது நீ தானே சுவாமி. அதனால நான் இப்போ எல்லாம் ப்ரே பண்ணுறது இல்லை. தலைவலி வந்தால் ஐயோ தலைவலி போகணும்னு நான் இப்போவே ப்ரே பண்ணுறது இல்லை. ஏன்னா என்னோட சுவாமி எடுத்துருவாங்களோன்னு ஒரு பயம் இல்லையா. நமக்கு பிடிச்சவங்க நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும், நாம எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் சுவாமி எடுத்துருவாங்களோ ஒன்று ஒரு பயம். அதே மாதிரி தான் 2000 ஒரு 10 வருஷம் முன்னாடி 2012 சுவாமி தேகம் உடம்பு விட்டபோது நான் மேக்ஸிமம் டைம் அங்கே இருந்தேன். அங்கே அப்புறம் உடனே சார் சொல்லிட்டாரு, இல்லை இல்லை நீங்கள் கிளம்பி போங்க, சுவாமி உடம்பு சரியானோடனே நான் கூப்பிட்றேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்கிட்ட டாக்டர்ஸ் பேசினாங்க சரியா. அந்த டாக்டர்ஸ் ட்ரீட்டட் சுவாமி அவங்க என்ன பேசினாங்க தெரியுமா, சார் எத்தனையோ ட்ரை பண்ணோம் சார், மெடிக்கல் ஃபீல்டோட எவ்வளோ அட்வான்ஸ்மெண்ட் லெவல் இருக்கோ அத்தனை இந்த உடம்பு மேலே ட்ரை பண்ணியாச்சு. ஆனால் இந்த உடம்பு வாஸ் நாட் ரெஸ்பாண்டிங். இந்த சுவாமியோட ஆர்டர் செல்லில் வந்து ரெஸ்பாண்டே பண்ணலை. கடைசியில் நாங்கள் என்ன பண்ணோம் தெரியுமா, ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போய் 3 பிரதட்சணம் வச்சோம் டெய்லி. சுவாமி எங்களால் முடியாது, ஏன்னா மெடிக்கல் சயின்ஸஸ் பியாண்ட் எவ்ரி திங். உங்களோட கிரேஸ் தான் வேணும், நீங்கள் தான் உங்களை காப்பாற்றணும், நீங்கள் தான் உங்களை க்யூர் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது சுவாமி சிரிச்சுட்டே சொன்னாங்க, ஹரே இட் இஸ் டைம் ஃபார் மீ டு கோ. நான் வந்த வேலை முடிஞ்சு இந்த பூமியில், ஸோ எனக்கு போய் தான் ஆகணும். நீ என்னதான் மெடிசின் பண்ணாலும், என்னதான் நீ சர்ஜரி பண்ணாலும், இந்த பாடி நான் நினச்சிட்டேன் நான் போக மாட்டேன் அப்படின்னு நினச்சிட்டேன். அதனால நான் பாடியிலேருந்து போனாலும் நான் உடையில இருப்பேன் அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க என்கிட்ட. ஸோ அப்படிப்பட்ட கடவுளுக்கு என்றைக்குமே நோ பர்த் நோ டெத். அவருக்கு எங்கே பர்த் இருக்குது, அவங்க பிறந்தாத 100வது வருஷம் சொல்லுவாங்க. யாருக்கு 100வது வருஷம்? மேபி நமக்கு வேணா 100வது வருஷம் பண்ணலாம். ஆனால் இந்த உலகம் படைக்கும் போதே நான் ஊட்டிக்கெல்லாம் போகும்போது நான் யோசிப்பேன், சுவாமி இவ்வளோ பெரிய மலை, இவ்வளோ பெரிய காடு, இவ்வளோ பெரிய ஜனங்கள் எப்படிமா நீ சிருஷ்டி பண்ண அப்படின்னு அதில் சொல்ல ஐ கிரியேட்டட் எவ்ரி திங் அட் மை வில். நான் நினைச்ச சங்கல்பம் பண்ண எல்லாம் உருவாயிடுச்சு இல்லையா. அப்படிப்பட்ட கடவுள் எப்படி நம்மளோட விட்டு போவோம், எப்படி நம்ம சொல்லலாம் சுவாமி இஸ் நாட் தேர் அப்படின்னு. சரி முடிஞ்சாச்சு. சுவாமி இல்லாத ஒரு 2 வருஷம் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. திரும்பி ஊருக்கு வரும்போது சுவாமி கனவுல சொல்கிறாங்க, நீ கிராமங்களில் போகணும், அது நிறைய குழந்தைங்க இருக்காங்க, பேசிக்காக இங்கிலீஷ் தெரியாத குழந்தைங்க, தமிழே வச்சு படிச்சுட்டு இருக்கிற குழந்தைங்க இருக்காங்க, நீ அவங்கக்கிட்ட போகணும், அவங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க முடியுமோ சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி கம்பெனியில் ஆக்சுவலி ஜாயின் பண்ண நாளைக்கு ஜாயின் பண்ணணும். அன்றைக்கி நைட்டு சுவாமி வந்து சொல்கிறாங்க, நோ நீ ஜாயின் பண்ண வேண்டாம், நீ கிராமத்துக்கு போ அப்படின்னு சொல்லி அடுத்த நாளே ரெசிடென்ட் சார்கிட்ட சொல்லி, சார் ஐ நாட் ஜாயினிங் அப்படின்னு சொல்லி நான் ஈரோடு இருக்கக்கூடிய ஒரு கிராமம், ரொம்ப உள் பிரதேசம் தான். ஸோ அங்கே வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது, அந்த குழந்தைங்களுக்கு இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு அசைன்மெண்ட் இருக்கும். ஸோ எப்போவுமே சுவாமி கை இந்த மோதிரம் இருக்கும்போது இந்த குழந்தைகளுக்கெல்லாம் முடி வச்ச ஆளை பார்க்கும்போதெல்லாம், நம்ம சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் முடி வச்ச ஆளுங்களை பார்க்கும்போதெல்லாம் ஒரு கவுத்துக்கம் இல்லையா, ஒரு எக்ஸைட்மெண்ட். ஸோ டெய்லி கேட்பாங்க, சார் இந்த கையில் இருக்கிறது யாருன்னு சொல்லுங்கள் சார், இது யாருன்னு சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நானும் சரி இது எங்கள் யூனிவர்சிட்டி சான்சலர் மட்டும்தான் சொல்லுவேன், இது தவிர இது சுவாமியோ இல்லை கடவுளோ இல்லை அவர் இது பண்ணார் அது பண்ணார் என்றைக்குமே சொல்ல மாட்டேன். ஸோ ஒரு நாள் என்னாச்சுன்னா ரொம்ப ப்ரெஷர் பண்ணாங்க குழந்தைங்க எல்லாம் இல்லை சார் நீங்கள் எல்லாம் நாங்கள் ஹோம்ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டோம், நீங்கள் இப்போ சொன்னதெல்லாம் படிச்சிட்டோம், இப்போ எங்களுக்கு சொல்லுங்கள் சுவாமி பற்றி ஒன்று சொல்லுங்கள். சார் ஒரு 5 minutes நான் சுவாமி எப்படி பிறந்தாங்கன்னு மட்டும் சொல்லியிருப்பேன் சார். ஃபைண்ட் அப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஹாஸ்டல் ரூமுக்கு போயிட்டாங்க. திடீர்னு ஒரு 10:30, 11 இருக்கும், நான் டைரி எழுதிட்டு இருக்கேன். திடீர்னு ஒரு குழந்தை வந்து கதவு கட்டு. சரி அந்த கிராமத்தில் சுவாமியை பற்றி கேட்டதே இல்லை, சுவாமியை பற்றி சுவாமி பார்த்தது இல்லை, எதுவுமே
டைரி எழுதிட்டு இருக்கும்போது அந்த குழந்தை வந்து கதவை தட்டு. அந்த கதவை தட்டு அவன் இருக்கான் முன்னாடி. சார் எனக்கு ஆக பயமாக இருக்குது சார். என்ன நம்ம என்னாச்சு, என்ன இதுக்கு நீ பயப்படுற அப்படின்னு. சார் நீங்கள் சொன்னீங்கல்ல உங்கள் சான்ஸில் இன்னைக்கு இவரை பற்றி நீங்கள் பேசுனீங்க சார், அவர் என்னோட கனவில் வந்தார் சார், எனக்கு பயமாகவே இருக்குது. நாங்களே இவ்வளோ சுவாமி பஜன் பண்ணி சேவா பண்ணி சுவாமி கனவுல வரணும் அவர் நினைக்கணும். அப்போதான் கனவுல வரும். நீ சுவாமியே பார்க்கலடா, நீ சுவாமியை பற்றி ஃபஸ்ட் டைம் நீ கேட்குற, ஒரு 10 நிமிஷம் தான் நீ சுவாமியை பற்றி கேட்குற, அதுக்குள்ள உனக்கு சுவாமியோட கனவுல வந்துச்சா அப்படின்னு. சார் எனக்கு பயமாக இருக்குது சார், நான் போக மாட்டேன் சார், நான் ரூம் போக மாட்டேன், எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு. சரி வாடா அப்படின்னு ஊதி விட்டுட்டு அவனை என் ரூம்லேயே ஒரு சைடில் படுக்க வச்சேன். அப்போ என்னோட மனசில் இருந்துச்சு, சுவாமி நீ யாரோடையோ ட்ரீமுக்கு போனால் ஏதோ சொல்ல போகிறேன்னு தான் அர்த்தம், நீ என்ன சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரியாது, அந்த குழந்தை நீ காப்பாற்றிக்கோ. சார் 1 வீக் ஆயிடுச்சு. அந்த நாளுக்கு அப்புறம் ஹி வாஸ் ஆப்சன்ட். ஒரு 1 வீக் அப்புறம் அவனை காணோம். நான் சரி அவங்க பேரண்ட்ஸை கான்டாக்ட் பண்ணி கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, ஒரு நாள் வீட்டில் இருக்கும்போது எனக்கு ஏதோ சாப்பிடும்போது திடீர்னு நெஞ்சடப்பு வந்துச்சு. நெஞ்சடப்பு வந்து ஹாஸ்பிட்டலில் போய் அவங்க செக் பண்ணும்போது ஹார்ட்டில் ஒரு ஹோல் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சார் நாங்கள் விவசாயம் பண்ணுற குடும்பம் சார், எங்களுக்கு மெடிக்கல் செலவெல்லாம் பண்ண முடியாது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு பேரண்ட்ஸ் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. சரி நாம என்ன ஏதாச்சும் பண்ண, சுவாமி ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க ஹார்ட் ஆப்ரேஷன்ஸ். ஸோ டிபி சார் கூப்பிட்டு சார் இப்படி ஏதாச்சும் அந்த குழந்தைக்கு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டோம். சரி சார் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் 1 மந்த், ஒரு 1 மந்த்துக்குள்ளே அவரை புட்டபர்த்தி கொண்டு வந்தாச்சு. அவரோட ஹார்ட் ஆப்ரேஷன் முடிச்சு அவனை ஹெல்த்தியாக திரும்பி வீட்டுக்கு கொண்டு போயிருக்கான். இப்போவும் அவருக்கு என்ன சொல்ல தெரியுமா, சார் உங்கள் சாய்பாபா உங்கள் சுவாமி எல்லாம் நாங்கள் பார்த்ததில்லை, ஆனால் எங்கள் குழந்தைய அவர் தான் சார் காப்பாற்றினார். அவங்க ஏதோ ஹார்ட்டில் வரதுக்குள்ள அவர் ஆல்ரெடி எங்கள் குழந்தை முன்னாடி வந்து சொல்லிட்டாங்க, எனக்கு ஏதோ ஒன்று வரப்போகுது நீ ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்ட்டு. சார் நாங்கள் விவசாயம் தான் சார் பண்ணுறோம். இனிமேல் என்ன பண்ணுவோம்னா, விவசாயத்தில் என்னது ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட் பண்ணுறோமோ அது வந்து சுவாமிக்கு புட்டபர்த்தி நாங்கள் அனுப்புவோம் சார். சுவாமியை பற்றி பார்த்ததில்லை, சுவாமியை பற்றி கேட்டதில்லை. அன்றைக்கி ஒரு 10 நிமிஷம் 10 நிமிஷம் நான் சுவாமியை பற்றி பேசினது, ஹவு அந்த சுவாமி எப்படி தான் ஒரு ஆபத் பாந்தவனாக இருந்து அந்த குழந்தைய காப்பாற்றினாங்க. இப்போது ஒரு 4 months முன்னாடி அவன் ஃபோன் பண்ணான், சார் இன்ஜினியரிங் முடிச்சிட்டேன், இப்போது ஃபஸ்ட்டு சேலரி இந்த மாதத்துக்கு இப்போ தான் சார் வந்தது, சார் புட்டபர்த்திக்கு அனுப்பணும், கொஞ்சம் அட்ரஸ் சொல்லுங்களா. இங்கே இருக்குது சேலம், இங்கே இருக்குது வைப்புமலைங்கிற ஒரு கிராமம், நினச்சி கூட பார்க்காத ஒரு இடத்துல ஹவுஸ் சுவாமி டச்சிங். ஸோ திருப்பி நான் கேட்டேன், சுவாமி போனாங்க, சுவாமி 96 இயர்ஸ் சொல்லிட்டு 85 போனாங்கன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் அவனை வச்சு நான் காமிப்பேன், இல்லை இங்கே தான் ஹீஸ் த ப்ரூஃப் அப்படின்னு. இதே மாதிரி சென்னையில் ஒரு எஜுகேஷன் அண்ட் ஹியூமன் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூலில் சுவாமியை பற்றி கொஞ்சம் நீங்கள் சிலபஸ் கூட கொஞ்சம் சுவாமியை பற்றி பேசுங்க, வேல்யூஸ் பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணதான். ஸோ அதில் ஒரு பையன் தான், எல்லாரும் நான் சொல்கிறது கேட்பேன், ஆனால் அந்த பையன் மட்டும் அவன் ஒத்துக்க மாட்டான். என்ன சுவாமியை பற்றி பேசினாலும் அவன் சொல்கிறாங்க, இல்லை சார் நீங்கள் சொல்கிற பாபாவில் கடவுள் நம்ப முடியாது சார். எப்போ பார்த்தாலும் எனக்கும் அவருக்கு அடவாடி ஏதோ ஒரு சண்டை வரும். அவ்வளோ அடவண்டான பையன், படிக்க மாட்டான், ஆனால் நல்லா எழுதுவான், படிக்க மாட்டான், எதுவுமே பண்ண மாட்டான். என்கிட்ட ஆர்கியூ பண்ணுறது அவனோட மெயின் வேலை. அவன் வெயிட் பண்ணுவான், எப்போ இந்த சார் வராரு, எதுக்கு ஆர்கியூ பண்ணுறதுக்கு, சுவாமியை பற்றி ஆர்கியூ பண்ணுறதுக்கு எப்போ இந்த சார் வராரு. என்னதான் நாம எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி பார்த்தோம், மற்றவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி பார்த்தோம். கடைசியில் நான் சுவாமிகிட்ட சொல்லிட்டேன், சுவாமி என்னதான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாலும் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாலும் நீ அவனோட வாழ்க்கைக்குள்ளே இருந்தால் அவனுக்கு ஒன்று உணர முடியும், இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது சென்னை சத்யசாய் ஆர்கனைசேஷன் ஒரு ட்ராமா கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அந்த ட்ராமாவில் ருத்ர தத்துவம் ஏகத்துவம் அப்படின்னு ஒரு ட்ராமா. ஸோ அந்த அப்போ நான் என்ன நினச்சேன், இவனை எப்படியாச்சும் புட்டபர்த்தி அமைச்சிடணும், ஏன்னா இவன் பார்க்கணும், புட்டபர்த்தி போய் பார்க்கணும், அங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட சொன்னேன், இந்த ட்ராமா வருது, நீ தான் நல்லா எழுதுவேன், தயவு செஞ்சு அந்த ட்ராமா குரூப்பில் ஜாயின் பண்ணுவோம். சார் நீங்கள் 1 கோடி கொடுக்குறேன்னு சொன்னால் நான் ட்ராமா குரூப்பில் ஜாயின் பண்ண மாட்டேன் அப்படின்றாங்க. நான் அவங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டேன், சார் ஃபுல் எக்ஸ்பென்ஸ் நான் எடுத்துக்கிறேன் சார், எனக்கு ஒன்று மட்டும்தான் வேணும், இவனை வந்து ட்ராமா குரூப்பில் கொஞ்சம் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னு. ஃபைனலி பேரண்ட்ஸோட ப்ரெஷர், என்னோட ப்ரெஷர் டெய்லியும் சொல்லி கடைசியில் சரிங்க சார் நான் போகிறேன், ஆனால் நான் போனால் தர்ஷனுக்கெல்லாம் வரமாட்டேன், நான் சமாதியெல்லாம் பார்க்க வரமாட்டேன், நான் எங்கே ட்ராமா நடக்குதோ அங்கே இருப்பேன், என்னோடய வேலையை பண்ணுவேன், நான் திரும்பி நான் ரூமுக்கு வந்துடுவேன், அப்புறம் நான் இங்கே போகிறேன் அங்கே போகிறேன்னு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, நான் இப்படி தான் இருப்பேன். சரிடா நீ அந்த மண்ணுக்கு வா, அந்த மண்ணை கொஞ்சம் கொடு,
அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போனோம். ட்ராமா ரிஹர்சல் அப்போ எல்லாம் வந்து சமாதியை நான் இவன் பார்ப்பானான்னு பார்ப்பேன், சுவாமியோட சமாதியை பார்க்குறானா. ஏன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி திருஷ்ட மாத்திரை சுவாமி ஒரு பார்வை பார்த்து அப்படியே சேஞ்ச் ஆகக்கூடிய கழுதையா இருக்கும். அப்போ இவன் சமாதியே பார்க்கறது இல்லை. ரைட், சரி ஏதோ சுவாமி கிட்ட வந்தாங்க அப்படின்னு. ட்ராமாவோட ப்ரீவியஸ் டே பயங்கர ஜுரம், தலைவர் பயங்கர ஜுரம்னா ஜுரம். பட் ஹி கேம். ஏன்னா நான் வந்து ஒரு டியூட்டி எடுத்திருக்கேன், நான் அந்த டியூட்டி கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹி கேம். ஹி டிட் ஆல் த ஒர்க்ஸ் அண்ட் யூ வர் சிட்டிங். ட்ராமா முடிஞ்சு எல்லாரும் உட்காராங்க. ஸோ நம்ம எல்லாம் பேக்கில் உட்காந்துருக்கோம். அந்த ஆர்கனைசர் இந்த செக்ஸ்டின்னு சொல்லுவாங்க, செட்டெல்லாம் தூக்கி வைக்கக்கூடிய இருக்கா, என் பக்கத்தில் இருக்கலாம். எல்லாரும் போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க, சுவாமி சமாதி முன்னாடி ஃபோட்டோ எடுத்துகிட்டு வராங்க. அடுத்து நாங்கள் எழுந்திரிக்கணும். அப்போ நான் என்ன சொல்கிறேன், அண்ணா எழுந்திரிடா, ஃபோட்டோ எடுக்கணும், எழுந்திரிக்க உடனே இவன் எழுந்திரிக்க மாட்டேன். என்ன பண்ணுறான்னு இப்படி பார்க்கலாம், ஃபுல்லாக ரிவர்ஸ்கிறாரு, அழுதுகிட்டே இருக்கான். எழுந்திரிடா எழுந்திரிடா, டைம் ஆயிடுச்சு, எல்லாரும் ஆரத்தி எடுக்கணும், எழுந்திரின்னா அவன் எப்படியோ எழுதி கொண்டு போய் சுவாமி முன்னாடி நிப்பாட்டி திருப்பி கொண்டு வந்தாச்சு. அடுத்த நாள் சென்னைக்கு திருப்பி பஸ் ஏறோம். ஸோ அட்டண்டன்ஸ் எடுக்கிறோம், ஏபிசிடி அட்டண்டன்ஸ் எடுக்கிறோம். இந்த டீ கூப்பிட்றேன், இந்த எங்கடா இருக்கா இந்த டீ, இந்த பையன் எங்கடா இருக்கான்னு, சார் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு பின்னால் இருந்து சொன்னாங்க. நான் என்னடா பின்னாடி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, சுவாமியோட சத்தியம் சிவம் சுந்தரம் அப்படின்ற புக்கை படிச்சுட்டு உட்காந்து. சுவாமிங்கிற பேர் கேட்டாலே அலர்ஜியான ஒரு பையன் அந்த இடத்துல. அதான் ஐ ஆல்வேஸ் பிரசாந்தி நிலையம்ங்கிறது இஸ் நாட் ஏதோ ஒரு இடம் நினைச்சிருக்காரு. எனக்கு அது குண்டூர்ல இருக்கிற, நான் எப்பவுமே குழந்தைங்க சொல்லுவேன், குண்டூர்ல இருக்கக்கூடிய வெத்தலை விற்கிற ஆள்ல இருந்து இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வரைக்கும் அங்கே வந்து நின்ன ஒரு இடம் தான் அது பிரசாந்தி நிலையம் தான். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் வந்தபோது நாங்கள் அங்கே இருந்த ஸ்டூடெண்ட்ஸா சேர் போடுறோம். ஹி வாஸ் நாட் சிட்டிங். நோ எல்லாரும் கீழே உட்காரும்போது நான் எப்படி மேலே உட்காருவாங்க அப்படின்னு அவர் கீழே உட்காந்து சுவாமி தரிசனம் பண்ணக்கூடியவர். அவர் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, த வெல் நோன் சயின்டிஸ்ட் இல்லையா. அப்போ அவ்வளோ கிரேட்னஸ் இருக்கு. கதை அங்கே தீரல. சரி, திரும்பி சென்னைக்கு போயிடுச்சு. இந்த டோட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன், அவனுக்கு ஃபுல்லாக டிரான்ஸ்ஃபார்ம். அவன் இப்போ கத்துறது இல்லை, அவன் யார்கிட்டையும் சண்டை போடுறது இல்லை, யாரையும் எதிர்த்து பேசுறது இல்லை. டீச்சர்ஸ் அவ்வளோ மரியாதையாக பேசுகிறான். என்ன சொன்ன, படிக்காத குழந்தை அப்படியே பெருசாக அவனை படிக்க மாட்டான். சார் நீங்கள் நம்ப மாட்டேங்க, 12th ரிசல்ட்ஸ் கேம். ஸோ இவர் எக்ஸ்பெக்டிங் யாரோ ஒருத்தர் ஸ்கூல் ஃபஸ்ட் வருவாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஸ்கூல் ஃபஸ்ட் வருது இந்த பையன். அப்போது பார்வை ஒன்றே போதுமே அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஸோ சுவாமியோட பார்வை இன்னைக்குமே அவர் இருந்தாலும் இல்லைனாலும், இப்போ நான் நினைப்பேன் இன்னொரு 5 to 5:30 அவர் சங்கல்பம் இல்லைன்னா நாங்கள் இப்படி பேசிக்க மாட்டோம், நீங்கள் இப்படி உட்காந்துருக்க மாட்டோம் இல்லையா. ஸோ அவர் எல்லா எவ்ரி மூமெண்ட் இன் அவர் லைஃப் இஸ் பிளான் பை சுவாமி. சுவாமி பிளான் பண்ணி தான் நடக்கும். நம்ம தோணும், ஐயே என்னடா நான் இன்னும் நான் முயற்சி பண்ணியும் இல்லை நான் கர்ப்பமாக நம்ம தோணும். இல்லை எப்போவுமே நான் குழந்தைங்க சொல்லிட்டேன்மா, லெட் அஸ் நாட் பிகம் ஹீரோஸ் இன் அவர் லைஃப்ஸ். நம்ம ஹீரோவாகவே நிற்கக்கூடாது. ஏன்னா நாம ஹீரோ, ஆனால் அந்த ஹீரோக்கு இப்போ நம்ம இடம் கொடுக்குறோம். எப்போவுமே ஜீரோன்னு நினச்சிப்பாரு, அண்ட் ஹி வில் பிகம் தி ஹீரோ இன் அவர் லைஃப். அப்படி இருக்கக்கூடிய நிறைய குழந்தைங்க சாந்திரானந்தாவ போதாத்மகம் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது, இந்த கேரளத்தில் போனதில் என்ன சார் உங்களுக்கு பெனிஃபிட் அப்படின்னு கேட்டால், குருவாயூரப்பன் கிடைச்சது அதான் பெரிய ஒரு பெனிஃபிட். ஏன்னா திருஷ்ட மாத்திரே ஒரு வாட்டி பார்த்தோன்னா ஐயோ விடலை சுவாமி இல்லை நான் விட மாட்டேன் அப்படின்னு அந்த குருவாயூரப்பனை கிடைச்சது பெரிய விஷயம். முடிஞ்ச மந்திரியெல்லாம் போயிட்டு இருந்த காலங்களோடு இப்போவும் ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய காலங்கள். அவனை பார்த்துட்டே இருக்கணும் போல தோணும். ஒரு வாட்டி போய் எட்டி பார்த்தானே இல்லை ஒரு வாட்டி கூட திரும்பி வந்து உள்ள நிற்கலாம் அப்படின்னு தோணும். ஸோ ஒரு வாட்டி இப்படி தான் குருவாயூரப்பன் போகணும் செய்யலாம். அப்போ ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன் சார், எனக்கு டைம் ஆயிடுச்சுன்னா அவங்க இன்விடேஷன் தரலாம் செய்யலாம். இல்லைன்னா பிகாஸ் சுவாமியை பற்றி சொன்னால் அதான் ஒரு 500 ml பாட்டிலில் வந்து நீங்கள் ஒரு பெரிய சமுத்திரத்தை நிரப்பி நீங்கள் பேசணும் அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அதனால் whenever டைம் எக்ஸீஸ் ப்ளீஸ் சொல்லுங்கள் சார். ஸோ குருவாயூருக்கு ஒரு வாட்டி போனேன். அப்போ ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன் சார். நல்ல கூட்டம். முன்னாடி
தெரியல, துவார பாலகன்மார் எங்கே பார்த்தாலும் இருக்காங்க. முன்னாடி வந்தோடனே தள்ளி விட்டாங்க, போங்க போங்க போங்க. சரியான பார்க்கல, சரியான பார்க்கல. அப்புறம் சாப்பாடுக்கு கியூ போயிட்டுங்க. அந்த மோர் குழம்பு அவ்வளோ நல்லா இருக்கும், வேற எங்கேயும் கிடைக்காது. வீட்டில் யார் பண்ணாலும் அந்த மோர் குழம்புக்கு அந்த டேஸ்ட் வராது. கேரளத்தில் யார் பண்ணாலும் அது வராது. குருவாயூரில் தான் அந்த மோர் குழம்புக்கு அவ்வளோ டேஸ்ட்டு. அன்றைக்கி சாப்பாடும் கிடைக்கல. ஸோ அவ்வளோ எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து நான் எப்போ வர போகிறேன், திருப்பி புட்டபர்த்தி போனால் நான் திருப்பி எப்போ வர போகிறேன் குருவாயூருக்கு. இப்படியே எல்லாருக்கும் நம்ம மனசில் சங்கடம். எல்லாரும் அவங்க ரூம் போயிட்டாங்க. நான் இப்படியே வந்துட்டு இருக்கும்போது அந்த கரெக்டாக அந்த செக்யூரிட்டி கிட்ட வரும்போது பார்த்தா கூட்டமே இல்லை. செக்யூரிட்டி பார்த்து யாராச்சும் எக்ஸ்ட்ரா இன்னும் திரும்பி ஒரு வாட்டி சாமி கும்பிட்ற மாதிரி இருந்தால் கும்பிட்டுக்கோங்க, நாங்கள் எல்லாம் செக்யூரிட்டி கேட்ஸ் சாத்த போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே சந்தோஷம், கையில் இருக்கிறதெல்லாம் அங்கே தாண்டி விட்டுட்டு திருப்பி ஷர்ட்டை கட்டிட்டு ஓடிட்டு உள்ள க்ளோசிங் டைம். ஸோ துவாரபாலகன்மார் நல்ல ஏன்னா க்ளோசிங் ஆகிடுச்சு, அதனால் நீங்கள் ஒரு 2-3 செகண்ட்ஸ் பார்க்கலாம் அப்படி. அன்னைக்கு பார்த்த ஒரு தர்ஷனம் இன்னைக்கு வரைக்கும் நான் மனசில் எங்கே போனாலும் ஐஸ் க்ளோஸ் மை ஐஸ் என்னோட கிருஷ்ணனை யோசிச்சு பார்த்தா கண்டிப்பாக அந்த தர்ஷனம் தான் ஃபஸ்ட்டு வரும். அதுக்கப்புறம் நிறைய வாட்டி போயிருக்கணும், ஆனால் அந்த தர்ஷனம்லாம் ஞாபகம் வருமானு கேட்டால் இல்லை. அன்றைக்கி ஒரு 3 நிமிஷம் அப்படியே முன்னாடி விட்டு கண்ணீர்னே இன்னும் அறியாமே தண்ணி வருது. 3 நிமிஷம் முடிச்சு அப்படியே போய் உட்காந்தோம். சரி, நம்ம மனுஷங்கள ஆசைக்கு என்ன அளவு இல்லையா? சரி தர்ஷனம் ஆயிடுச்சு, ஆனால் மோர் குழம்பு கிடைக்கலையே, சாப்பாடு சாப்பிடாம போகிறோமே அப்படின்னு. ஸோ இப்படியே பக்கத்தில் உட்காந்துட்டு ஒரு பாட்டி வந்து பக்கத்தில் இருக்காங்க. அந்த பாட்டி வந்து அந்த கோவில் நிர்வாகத்தோட யாரோ ஒரு கனெக்ஷனோ என்ன தெரியல, ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு ஆள். ஸோ அந்த பாட்டி என்னைய பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அந்த பாட்டி கிட்ட கேட்டாங்க, கடமா சாப்பிட்டியா? இல்லை பாட்டி, அதான் தர்ஷனம் செகண்ட் டைம் கொடுத்துட்டாங்க, நாங்கள் சாப்பாடு கொடுக்கல அப்படின்னு. சரி நானும் சாப்பிடல, நம்ம போய் சாப்பிடலாமா? நான் ஹோட்டலுக்கெல்லாம் வரல, பிரசாதம் கிடைச்சா சாப்பிட்லான்னு நினச்சி நான் ஹோட்டலுக்கு. யாரும் சொன்ன ஹோட்டலுக்கெல்லாம் இல்லை, நான் உனக்கு சுவாமி பிரசாதமே வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு கேட் வழியாக என்னை கூட்டிகிட்டு போனாங்க. போனால் அந்த ஹாலில் யாருமே இல்லை. ஒரு 4 இலை மட்டும் போட்டிருக்காங்க. ஒரு இலையில் இந்த பாட்டி உட்காந்தாங்க, இந்த பக்கத்தில் உட்கார வச்சாங்க. உச்ச பூஜை முடிஞ்சு ப்ரீஸ்ட் கையில் பால் பாயசம், நெய் பாயசம் எல்லாம் எடுத்து அந்த ஹாலுக்கு வராங்க. அந்த பாட்டி சொல்கிறாங்க, இந்த குழந்தை தர்ஷனம் முடிச்சு உட்காந்துருந்தா ஏதோ முகத்தில் ஏதோ சங்கடம் பார்த்தேன். சரி என்னன்னு கேட்டால் சாப்பாடு கிடைக்கலன்னு சொன்னால், குருவாயூரில் வந்து சாப்பாடு கிடைக்கலன்னா அதுக்கு எனக்கு நமக்கு மோசம் இல்லை, அது கிருஷ்ணனுக்கு தான் மோசம். ஸோ அதெல்லாம் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு அந்த ப்ரீஸ்ட் சொன்னாங்க. அப்படியா ப்ரீஸ்ட் என்ன பண்ணுறீங்க? சார் நான் வந்து பிஏ எக்கனாமிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். எந்த யூனிவர்சிட்டியில் பண்ணுறீங்க? நான் வந்து புட்டபர்த்தியில் சத்யசாய் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹையர் லேர்னிங்கில் பண்ணுறேன். த மொமெண்ட் அது சொன்னோன்னு அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அதனால தான் கிருஷ்ணன் இப்போ உங்களுக்கு பாயசத்தோட சாப்பாடு கொடுக்குறாரு. இந்த பாயசம் வந்து ஏதோ ஒரு விசேஷமாக தான் எல்லாருக்கும் போடுவாங்க. ஆனால் பாருங்க, நீங்கள் அவங்க படிக்கிற ஒரு ரீசனில் தான் நீங்கள் உங்களுக்கு விஐபி ட்ரீட்மெண்ட் கிருஷ்ணன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி எங்கே போனாலும் நம்ம கூடயே இருக்காங்க இல்லையா? நான் வேணால் மறந்து போகலாம், இந்த ஒரு ஏசி ரூமுக்கு போனாலோ, இல்லை ஒரு நல்ல ஒரு ஃபுட்டு சாப்பிடும் போதோ, இல்லை எனக்கு க்ளோஸான யாராச்சும் பார்க்கும்போதோ நான் வேணால் ஒன்றை மறந்துக்கலாம் சுவாமி. பட் எங்கே போனாலும் நீ என்ன மறக்க மாட்டேன் இல்லையா? நம்ம எல்லாரும் நான் குழந்தைகிட்ட எப்போவுமே சொன்ன கடமா அள்ளி 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 கொடுத்துருக்காங்க சுவாமி. நீங்கள் நாராயண சேவா, நீ சுவாமியோட இருந்து அந்த நாராயண சேவா பார்க்கணும். ஐயோ வெயில் தாங்க முடியலையே, வெயில் தாங்க முடியலையே, ஐயோ தண்ணி குடித்தாலும் வெயில் நிற்க மாதிரி ஏசி பத்தலே அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஆனால் வெளியே ஒரு உலகம் இருக்குது. உலகம் தரையில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்காக போடக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், ரோட்டில் கேஸ் லைன் பைப் எடுக்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், வயலில் வேலை செய்ய நபர்களாக இருக்கட்டும், அப்புறம் அவங்கெல்லாம் இந்த வெயிலில் தானே நிற்கும். ஆனால் உனக்கு சுவாமி ஒரு கார் கொடுத்துருக்காங்க, ஒரு ஏசி கொடுத்துருக்காங்க. திரும்பி வீட்டுக்கு போனால் வா வா நீ வா சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு ஒரு ஆள் கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் குழந்தைகிட்ட எல்லாரையும் சொல்ல கடமா புலம்பக்கூடாதுடா, எதுக்குடா புலம்புறாரு? இவ்வளோ கொடுத்துருக்காங்க, இவ்வளோ அவன் சமத்தா பேசுகிறேன், எவ்வளோ நல்லா பார்க்குறேன். உனக்கு உடம்பு சரியில்லைன்னு கேட்கறதுக்கு ஒரு ஆசிரியர் இருக்காங்க, ஒரு அம்மா இருக்காங்க, ஒரு அப்பா இருக்காங்க. அது இல்லாத எத்தனையோ குழந்தைங்க இருக்காங்கடா. அதெல்லாம் புலம்பாது. இங்கேயும் நீங்கள் எல்லாம் குழந்தைங்க தான். ஏன்னா ஒரு டீச்சர் எந்த மேடை ஏறினாலும் அவங்க பார்க்கக்கூடியதெல்லாம் குழந்தைங்க தான். அதனால் தெர் இஸ் நோ ஏஜ் டிஃபரன்ஸ். 3 வயசாக இருந்தாலும் 30 வயசாக இருந்தாலும் 60 வயசாக இருந்தாலும் அவங்க குழந்தைங்க தான். ஸோ அதனால்
சுவாமி எல்லாம் நமக்கு அள்ளி கொடுத்துருக்காங்க. லெட் அஸ் திங்க் ஆஃப் இட் எவ்ரி டே எழுந்திருக்கும் போது தேங்க்யூ சுவாமி, தேங்க்யூ, இதெல்லாம் கொடுத்து நன்றி எப்பவுமே சொல்லுவோம். சுவாமிகிட்ட கேட்கணும், நீங்கள் நல்லா இருக்கீங்களா, நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கணும். தட் ஹேஸ் ஸோ மச் ஆஃப் வேல்யூ. அதனால் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் உங்ககிட்ட விட்டுட்டு போகிறேன். ஏன்னா ஒரு கவுன்சிலராக, ஒரு ட்ரக் அடிக்டட் குழந்தைங்களை டெய்லியும் பார்க்கக்கூடிய ஒரு கவுன்சிலராக, ஒரு டீச்சராக, ஒரு அண்ணனா, ஏன்னா நீங்கள் உங்களோட ப்ரேயர்ஸ் எல்லாம் அவ்வளோ எஃபெக்ட் ஆகுது. நீங்கள் என்ன ப்ரே பண்ணாலும் அது சுவாமி கேட்கும். அதனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய யூத் ஜெனரேஷன் வந்து ரொம்ப ட்ரக் அடிக்ஷன் போகுது. என்னதான் பண்ணாலும் அதை திரும்பி மீட்ட முடியும் மீட்ட முடியறதுக்கு நமக்கு முடியலை. ஸோ எல்லா குழந்தைங்களுக்கும் வேண்டி நீங்கள் ப்ரே பண்ணணும். இனி ஒரு சொசைட்டி உருவாகும் போது நீங்கள் இருந்த சொசைட்டியெல்லாம் பார்க்கும்போது, நீங்கள் இருந்த ஃபேமிலிஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த டைம்லலாம் எல்லாம் பொற்காலம். ஆனால் இப்போ எல்லாம் அப்படி இல்லை. எல்லோரும் ட்ரக்ஸ் அடிக்டடாக இருக்காங்க. வீட்டில் மதிக்கிறது இல்லை. எல்லாம் அந்த வேல்யூஸ் கொஞ்சம் கொஞ்சமாக போகுது. அத்தனை குழந்தைங்களுக்கும் இனி வரக்கூடிய குழந்தைங்களுக்கும் வேண்டும். அப்புறம் ஒரே ஒரு விஷயம், 2 நாளாக என்னை ரொம்ப மனசில் கஷ்டப்படுத்தக்கூடிய அந்த பகல்காமில் அந்த டெரரிஸ்ட் அட்டாக். யாரோ ஒன்றுமே பண்ணலை, புதுசாக அவங்க ஒன்றுமே இல்லை, போய் நின்று அவங்க எல்லாம் சுட்டு கொண்டிருக்காங்க. அவங்க ஃபேமிலி எப்படி இருக்காங்களோ ஒன்றுமே தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தோ மைல்ஸ் ஆஃப்டர் ஸோ மெனி மைல்ஸில் நம்ம இருந்தால் கூட அவங்க எல்லாம் அழகு பார்க்கும்போதும், இல்லை அவங்களோட வீடியோஸ் பார்க்கும்போது, நியூஸ் பார்க்கும்போது ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க ஃபேமிலிஸ் எல்லாம் இன்னைக்கு சுவாமிக்கு அதான் நான் வேண்டுறேன். இன்னைக்கு ஆராதனை அன்றைக்கு என்னோட பெயர் அதுதான் சுவாமி. எத்தனையோ 27 லைஃப்ஸ் ஆஃப் லாஸ்ட்னு சொல்கிறாங்க. அவங்க குடும்பம் எப்படி இருக்காங்கன்னு கூட தெரியல. ஸோ அந்த குடும்பத்துக்கெல்லாம் நீ தான் சக்தி கொடுக்கணும். இந்த நம்ம நாட்டு பாரத தேசம், அந்த பாரத தேசத்துலேருந்து வயலன்ஸ் கம்ப்ளீட்டாக போகணும் சுவாமி. நல்ல வேல்யூஸ் வரணும், நல்ல ஒரு தலைமுறை உருவாகணும், எல்லாரையும் பார்க்கக்கூடிய ஒரு தலைமுறை உருவாகணும்னு தான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஏதாச்சும் வார்த்தைகள் வரலை, இல்லை கொஞ்சம் தமிழ் மலையாளம் மிக்ஸ் பண்ணி அடப்பிரதமர் மாதிரி மலையாளம் மிக்ஸ் பண்ணக்கூடிய பாஷையாக இருந்தால் கொஞ்சம் மன்னிச்சிருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிறைய காலம் இனி வரும் ஜெனரேஷன்ஸ்க்கு வேண்டிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு சௌக்கியமாக இருக்கணும்னு நான் சொல்லிட்டு